வணக்கம். மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கிறது. புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதனம் மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். பேருந்துகளுக்கென தனி வழி திட்டம் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் பேருந்துகளில் ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்துவது குறித்தும் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று போக்குவரத்து துறையின் கீழ் தொலைநோக்கு திட்டங்களான மகளிர் மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான செயல் திட்டம் குறித்தும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் முதலமைச்சர் விஜய் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும் பயணிகள் பயணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், தலைமைச் செயலாளர் சாய்குமார், கூடுதல் தலைமை செயலாளர் சித்திக், போக்குவரத்து துறை செயலாளர் வள்ளலார், போக்குவரத்து துறை சிறப்பு செயலாளர் லில்லி, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விரைவில் தமிழகம் முழுவதும் பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கக்கூடிய அந்த திட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் விரைவில் தொடங்கி வைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.